கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம பாப்பாநாடு பக்கத்தில் வந்துட்டோம். நான் 1 or 2 kilometers தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைமில் ரொம்ப பீக் ஆகிற தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கும் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் தான் மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து பயணம் செய்வாங்க. அதை விட்டு மற்ற நேரங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த டிராஃபிக் அப்படின்றது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட்டாக போகணுன்னு தான் நினப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 kilometers ரேஞ்சில் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hourல ஓட்டி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க எல்லோரும். இப்போ வெறும் எக்ஸ்பிரஸ் வே போட்டாங்க. இன்னும் குயிக்காக தான் போக தோணும் எல்லாருக்குமே. தோன்றது முக்கியம் இல்லை, சேஃப்டியாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. வண்டியோட ஸ்பீட் லிமிட்டை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னோடய சொந்தங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இதுமாரி நம்மளோட டெல்டாவில் வந்து ஒரு மோட்டோ விளாகர் இருக்கார், அவரை நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நம்ம பாப்பாநாடு வந்துட்டோம். சோழகன்குடி காடுன்ற இடத்துல தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த ரோடு புது ரோடு. இந்த இடம்லாம் முன்னாடி வந்து கிடையாது, டிவைடர் கிடையாது, இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங்கை நம்பி இருக்க ஒரு கிராமம் தான் இருக்கும். விவசாயம் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு ஒரே விவசாயம் தான். பாப்பாநாடு வந்துட்டோம் மக்களே. ஸோ பாப்பாநாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, பாப்பாநாட்டில் எந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லாயிருக்கும், எந்த கடையில் டீ நல்லாயிருக்கும், மற்ற ஹாஸ்பிட்டல்ஸோட ஸ்பெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பாப்பாநாடு நண்பர்கள், பாப்பாநாடு சொந்தங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே வீடியோவில் நம்மளுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் பாப்பாநாடோட கடைத்தெரு. இங்கே என்னென்னா டிவைடர் போடல, ஆனால் வந்து வச்சுருக்காங்க, டிவைடர் மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் டிவைடர் கிடையாது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். டெல்டா சொந்தங்களே வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் ஜாலிக்காட்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா பாப்பாநாட்டில் தான் இருக்கோம். இப்போ பாப்பாநாட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுக்கூருக்கு தான் சாலை மார்க்கமாக இன்றைக்கி வந்து வீடியோவில் போக போகிறோம். இப்போ எந்த வழியால் போகிறோம் மதுக்கூருக்கு அப்படின்றத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கண்டினியூஸாக நம்ம வீடியோவுக்கு இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரி இல்லாமல் இன்னமும் அதிகமாக கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு கால் வருது நண்பர்களே, நம்ம வந்து இதை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டெல்டா சொந்தங்களே வணக்கம்.
டெல்டா சொந்தங்களே வணக்கம். நான் உங்கள் நந்தா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு சாலை காட்டுற யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மதுக்கூர் போக போகிறோம் பாப்பநாட்டிலேருந்து. இந்த ரூட்டும் ஓரளவு வயல் பேஸ்டான ஒரு ரூட்டு தான். நமக்குள்ள ஒரு கோவில் இருக்குது, நல்ல பெரிய கோவிலாக இருக்குது. ஏதோ ரீசெண்டாக வேறு திருவிழா நடந்த மாதிரி எனக்கு ஆகும் இந்த கோவில். இந்த ரோடை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் பொறுத்தளவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் இந்த ரோட்டில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓரளவு நல்ல ஒரு ரோடாக தான் இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. டூ வீலரில் டிராஃபிக் ரொம்ப இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வயல் பேஸ்டாக தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் வயல் இருக்கும், கிராமம் வீடுகள் அது மாதிரி தான் இருக்கும். இந்த ரோடு எந்த வழியாக போகக்கூடியதுன்னா கண்ணுக்குடி போயிட்டு கண்ணுக்குடியிலேருந்து மதுக்கூர் போகக்கூடிய ஒரு ரோடு தான் பார்த்திங்கன்னா இந்த ரோடு. நம்ம சொந்தங்கள் யாருனாச்சும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மதுக்கூர் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் பாப்பநாட்டிலேருந்து. அதை என்னால் ஒரே வீடியோவில் போட முடியாது. நம்ம இதை வந்து 2 வீடியோவாக போடுவோம், 2 சீரீஸாக போடுவோம். இது ஒரு கோவில் முன்னோடியா ஃபுல்லாக பண்ணிக்காடு தான். 2 பக்கமும் வயல் தான், நல்லா இருக்குது பார்க்கவே. இந்த பக்கமும் வயல் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக வயல் தான். வேற ஒரு குளம் ஒன்று இருக்குங்களா, காற்றடிக்குதுங்க நல்லா. ஆனால் இப்போதைக்கு இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி கம்மலாகவே இருக்குது. மேகக்கூட்டங்கள் நிறைய இருக்குது. நாலா பக்கமும் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா சூழ்ந்துருச்சு மேகங்கள். ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது. ஸோ நம்ம டெல்டா பொறுத்தவரை டெல்டா ஏரியாஸில் வயல்கள் வச்சுருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லாமல் ஆடு மாடு வளர்ப்புன்றது ரொம்பவே அதிகமாக காணப்படும். ஆடு மாடு கோழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெல்டாவோட சாலைகள் எல்லாத்துலேயுமே வளம் வரும். இந்த பூமி நமக்கானது மட்டுமில்லை, அனைத்து உயிர்களுக்குமானது. ஸோ நண்பர்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இது வந்து தொன்றாம்பட்டு மேற்கான். நம்ம இதில் போனால் தொன்றாம்பட்டும் போகலாம். இன்னொரு ஏரியா சொன்னோமே ஸ்டார்டிங்கில் கண்ணுக்குடியும் போகலாம். நான் காமிக்கிறேன், அதோட ஜங்ஷனை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 2 ரோடோட ஜங்ஷனை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் ரேஞ்சு வரும் மதுக்கூர். பாரு, சூப்பராக இருக்குது பாரு.